செல்வ மகள் ஸ்கீம்ல வந்து பணம் போட்டிருக்கிறவங்களுக்கான ஒரு சில செய்திகள். பொதுவா இந்த செல்வ மகள் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்காகவே வந்து பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது. இது யார் கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது மத்திய கவர்மெண்டே வந்து கொடுத்தாங்க, மத்திய அரசே வந்து கொடுத்ததுதான். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலயும் வந்து இது செயல்பட்டு இருக்கு. இது எப்படின்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் மாதிரி தான். நம்ம வந்து பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய 10 வயசு வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட்டை போட்டு ஓபன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்காக மணி சேர்த்து வைக்கணும். இந்த மணி எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா அவங்க 21 வயசு ஆனதுக்கு பிறகுதான் வரும். இது வந்து அவங்க 10 வயசு ஆறதுக்குள்ளேயே நீங்க ஆரம்பிச்சிடணுங்கிறதுனால நீங்க எப்ப வேணா ஆரம்பிக்கலாம். பிறந்ததுல இருந்து 10 வயசுக்குள்ள ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பத்துல வந்து இவ்வளவு கம்மியா எவ்வளவு 500 ரூபாயில இருந்து கட்டி நம்ம என்ன பண்ணலாம், 1,50,000 ரூபாய் வரை வந்து கூட நம்ம கட்டிக்க முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8.5% அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. பொதுவாவே வந்து பேங்க்ல வரக்கூடிய வட்டி விகிதத்தை விட இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதை நீங்க எத்தனை நாள் கட்டுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய 15 வயசு வரை நீங்க கட்டுவீங்க. அதுக்கப்புறம் 15 வயசுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 21 வயசு வரும்போது அது அப்படியே வட்டி இதெல்லாம் சேர்த்து வரக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு 15 வயசு வரை கட்டிட்டு நீங்க விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் அது அப்படியே இருக்கும். அது அப்படியே வந்து என்ன ஆகும்னா அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆகி உங்களுடைய பிள்ளையுடைய 21 வயசு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், திருமணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நகை செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இப்ப இருக்கக்கூடிய நகையாவது வந்து வேற. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவே வந்து பவுன் 2 லட்ச ரூபான்னு போயிட்டு இருக்கு. அப்ப எல்லாம் எவ்வளவு இருக்கும்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய காசுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த இதுல எல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சலுகைகள்லாம் சிலதெல்லாம் இருக்குது. இந்த ஸ்கீம்ல வந்து அவைலபிளா இருக்கவங்க வந்து மற்ற விஷயத்தையும் வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் வந்து இருக்குது. இது ரொம்ப ஒரு சேமிப்பு திட்டத்திலே ரொம்ப ஒரு கண்ணியமான ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கு. பெண் குழந்தைய வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வந்து பிரயோஜனமா இருக்கும். இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா 4.5 கோடி பேர் வந்து இதுல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. 4.5 கோடி பேருனா வந்து பெரிய எண்ணிக்கை. எவ்வளவு பெரிய பேர் வந்து நம்பி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அதனால உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு, நான் இன்னும் இந்த சேமிப்பு திட்டத்துக்கு போகல அப்படின்னா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு போங்க. சிலர்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்க்குலாம் வந்து மணி எல்லாம் கட்ட மாட்டாங்க, பாத்துக்கலாம் அப்ப பாத்துக்கலாம்னு விட்டுருவாங்க. இப்ப ஆகிற சின்ன சின்ன செலவை மட்டும் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. சில விஷயங்கள்லாம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். சில விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி தேவை இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு பிற்காலத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இப்ப ஒரு புள்ள பிறந்திருக்குன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுறது அப்படிங்கிறது வந்து நார்மலா பசங்களை மாதிரி வந்து நமக்கு படிப்பு மட்டும் பெண்களுக்கு போதுமானது கிடையாது. படிப்பும் வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு திருமண செலவு எல்லாமே பெற்றோர் தான் பண்ண வேண்டியது இருக்கு. காரணம் வந்து நம்ம வந்து வயசுதான். நம்ம வந்து இப்ப வந்து ஓரளவுக்கு மாறி இருக்காங்க. ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிவிட்டு அவங்க சம்பாதிச்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்றதுங்கிறது இப்ப கொஞ்சமா வந்திருக்கு. சிட்டி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை செய்யறாங்க. ஆனா இன்னும் பெரும்பாலானவங்க என்ன பண்றாங்க, பசங்களை படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த காசு வருது பாருங்க, வருமானம், அது பெற்றோர்கள் வாங்கிக்கிறாங்க. அது போக என்ன பண்றாங்க, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா பெண்களை மட்டும் என்ன பண்றாங்க, படிக்க வைக்கிறாங்க. வேலைக்கு அனுப்புனாலும் சரி, இல்ல பெரும்பாலும் வேலைக்கு அனுப்புறதே இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் பெற்றோர்கள் தான் நகையை போட்டு கல்யாண செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ரூபாய் காசை வந்து அந்த பெண்ணுடைய திருமணத்துக்காக மட்டுமே செலவிடுறாங்க. படிக்கவும் வச்சு அதுக்கப்புறம் திருமண செலவும் பண்ணா எவ்வளவு நெருக்கடி பாருங்க. அந்த பெற்றோர் வந்து எல்லாத்தையும் இழந்துதான் உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்துட்டு இருக்கு. ஆனா வந்து ஆண் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்க படிக்க வச்சாங்கன்னா வேலைக்கு போவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. நல்ல வரதட்சணை எல்லாம் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பெண் பிள்ளைகள்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது மாறும், கண்டிப்பா மாறும். நாம என்ன பண்ணுவோம்னா பெண் பிள்ளைகள் எல்லாம் பிறந்தா இப்ப இருந்தே சேமிப்பு திட்டத்துக்குள்ள போயிடணும். ஏன்னா அந்த சமயத்துல வந்து நாம எதை ஆசைப்பட்டாலும் சரி அந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து ஏஜ் பார் ஆயிடும். அதனால 10 வயசுக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா முடிவெடுங்க. இதுவரையும் வந்து இதுல எல்லாம் விருப்பம் இல்ல, ஈடுபாடு இல்லைன்னு நினைச்சிருந்தாலும் கூட இனிமேல் வந்து உங்களுக்கு அதுல வந்து ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேல எல்லாம் வந்து பணம் வருதுன்னா யோசிச்சுக்கோங்க. 20 லட்ச ரூபாய் பணம்ங்கிறது வந்து எவ்வளவு பெரிய தேவைக்கு எல்லாம் வந்து பிரயோஜனமா இருக்கும். படிக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த காசு தேவைப்படும். சிலர்லாம் மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா காசு இருக்காது. அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். 21 வயசுல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பல தேவைகளுக்கு அது போதுமானதா இருக்கும். நம்ம லோன் போட்டு படிச்சு அதை வந்து கட்டி வேலைக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் கூட கஷ்டம். நம்ம லோன் போட்டு படிச்சா கூட இந்த மாதிரி ஒரு 21 வயசுல காசு வந்துச்சுன்னா தூக்கி லோன் அடைச்சு போட்டு உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். பல தேவைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஆண்கள்கிட்ட சொல்லி பிள்ளைகள் இருந்தா நீங்க வந்து அவர்களுக்காக இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.